அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு விஞ்ஞான பேப்பர் 3ஆம் தவணை ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும். நான் உங்களுக்கு அடிவில் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் நல்ல சில பிள்ளைகள் விடவும் ஏற்படும், அதையும் நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களோட கமெண்ட்டில் விடை என்று சொல்லி மற்றும் கேள்வி நம்பரையும் சொல்லி போடுங்க. வாங்க இந்த பேப்பருக்குள்ள போவோம். முதலாவது கேட்டிருக்கு, சூழலில் அவதானிக்கப்பட்ட அங்கி தொடர்பாக சில கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. இவ்வங்கியாக இருக்கக்கூடியது எது? கூற்று 1, கூற்று 2. முள்ளந்தண்டு என்பது அற்றது, நீரில் வாழ்வன. என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முள்ளந்தண்டு எதுக்கு இருக்காது? ஆமைக்கு முள்ளந்தண்டு இருக்கும், நீர்ஜானைக்கும் இருக்கும், மீனுக்கும் இருக்கும், ஆனா சிப்பிக்கு இருக்காது. இப்ப எது கரெக்ட் ஆன்சரா வரப்போகுது? 2வது விடையான சிப்பி. சரியா? 2வது விடையான சிப்பி. இதுக்கான விடையில ஒரு கப்பை செக் பண்ணி பார்ப்போம். சாரி பிள்ளைகள், கொஞ்சம் மேல போகுது, அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே இருக்கு. இங்க 2வது விட நான் சொன்ன மாதிரி. சரியா? ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். அடுத்தது, பனிக்கட்டி நீர் இந்நிலை மற்றும் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? வெப்பம் வழங்கப்பட வேண்டும், நிலைமாற்றம் 0.0 நடைபெறும், நிலைமாற்றம் முழுகுதல் எனப்படும். மேற்கூறிய 3ம் சரி. மேற்கூறிய 3ம் சரி என்ற விடைதான் இதுக்கு சரியான ஒரு விடையா அமைகின்றது. சரியா? அடுத்த கேள்வி, வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் சதவீதத்தில் அதிகம் காணப்படும் வாயு எது? இதுக்கு விடையா ஆர்கன் வெறுமா? ஆர்கன் குறைந்த அளவு, கார்பன் டை ஆக்சைடும் குறைந்த அளவு, ஆக்சிஜன் 2வது நிலை, நைட்ரசன் தான் 1வது நிலையை அடைகின்றது. சரியா? இதுக்கு விடையா வரப்போறது நைட்ரசன். அடுத்த கேள்வி, தோற்கருவிகள் எனப்படுவன. தோற்கருவி. சரியா? தோற்கருவியை நாங்க என்ன சொல்லுவோம்? துளை கருவிண்டா அதுல துளை இருக்கும். காற்று கருவிண்டா இந்த துளையின் மூலமா நாங்க காற்றை கொடுக்கறதுனால இசைக்கப்படும். இந்த துளை கருவியும் காற்று கருவிக்குள்ளே நாங்க பார்க்கும்போது உங்களுக்கு எது காற்று கருவியும் துளை கருவியா மேத்ததா அமையுதுண்டா, ஒரு உதாரணமா நாங்கள் புல்லாங்குழலை சொல்லலாம். அந்த புல்லாங்குழல். சரியா? அடுத்தது இந்த இழைக்கருவி. இழை என்றால் ஒரு நரம்பு அமைப்பு. அந்த நரம்பு அமைப்பு இப்படி நாங்க ஆட்டும் போது அந்த நரம்பு அமைப்பு டிங் டாங் அதிரும். சரியா? இப்ப அந்த அதிரக்கூடியது அது. கொட்டற்கருவிகள் என்றால் ஒரு மிருகத்தின் தோலால ஆக்கப்பட்டிருக்கும். உதாரணமா மேளம். மேளம் நாங்க இப்ப இதுல கொட்டுறோம். இப்ப நாங்க மேசல அடிக்கிறோம். இதுல கொட்டற்கருவிகள் சொல்றாங்க. அதுதான் தோற்கருவிகளாக அமைகின்றது. சரியா? விடையா மேல போது கொட்டற்கருவிகள். கொஞ்சம் போச்சு. அருகில் உள்ள தாவரம் எவ்வாறு தண்டினை கொண்டது? இதுல இந்த சிறு சிறு வேர்கள் மாதிரி இருக்கல்ல, இப்படி கொஞ்சம் காணப்பட்டாலே அது நிலக்கல் தண்டுக்குள்ளதான் அடங்க போகுது. இப்ப நிலக்கல் தண்டுக்கு உதாரணத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க பாப்போம். என்ன ஒரு உதாரணமா சொல்லலாம். இஞ்சி உங்களால முடிஞ்ச அளவு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த கேள்வி, இன்னொரு வீடியோல உங்களுக்கு செகண்ட் பார்ட்டும் வரும். அதே மாதிரி நான் சொன்னது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. மற்றது நம்மளோட சேனலான HD லிட்டில் மாஸ்டர்ல கமெண்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு.
மற்றும் ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது ரெண்டையும் போய் நீங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஹைப் பண்ணிடுங்க. அடுத்தது, பின்வரும் ஆங்கில எழுத்தினை தளவாடி ஒன்றின் முன்னால் வைத்து பார்க்கும்போது தோன்றும் விதம். இந்த பி இருக்குல்ல, இந்த பீயை தான் கேட்டிருக்காங்க. எப்படி வேறுமண்டு அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பேப்பரா செய்ய போறீங்கன்னா இந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை அப்படியே இங்க பக்கம் பிடிச்சி ஒரு லைட்ல வச்சு பாருங்க. பார்க்கும்போது அது என்ன ஷேப்ல தெரியுதோ அது மாதிரி இருக்கும். அல்லது அந்த விடைகள்ல நீங்க பார்க்கும்போது எது அந்த பீ மாதிரி தெரியுதோ அதுதான் எனக்கான சரியான விடையா வந்து அமைய போகுது. அப்ப இதுல வந்து நாங்க என்னன்னு சொல்றேன், இந்த இது வந்து இப்படியே தலகுலாம், இந்த இது வந்து இப்படியே தலகுலாம், இந்த இது வந்து இப்படியே தலகுலாம், அப்படி இது வந்து இப்படியே தலகுலாம். இப்ப இது வந்து இப்படியே தலகுலா போடைக்க உங்களுக்கு இப்படின்ற ஒரு பியூர் ஷேப் வந்து கிடைக்க போகுது. அப்ப இப்படியா வந்து அமைய போறது வந்து 4வது கூற்று ஏ. மின்னை உற்பத்தி செய்யும் துணைச்சாதன கருவி மின்முதல் எனப்படும். அதிகமான மின்முதல்கள் 2 பிரதான முடிவகங்களில் காணப்படும். மின்முதல் என்றால் மின்னை வந்து ஒரு மின்னுக்கு வந்து ஒரு முதலா அமைகிறது. சரியா? அடுத்தது இதுல பார்க்கும்போது கூற்று ஏ சரி, கூற்று பி பிழை. கூற்று ஏ சரி, கூற்று பி சரி, கூற்று ஏ பிழை, கூற்று பி சரி, கூற்று ஏ பி பிழை. இதுக்கு விடை தெரிஞ்ச ஆக்கள் ஒருக்கா கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்கப்பா. அது தெரியா, இப்ப நான் விளங்கப்படுத்துறத விட நீங்களா அறிஞ்சு கொண்டு நீங்களா போடுறது எவ்வளவோ பெரிய ஒரு நல்ல விஷயமா வந்து அமைய போகுது. ஆண்டபடியா நீங்க இந்த 7வது கேள்விக்கு எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களோட புத்தகத்துல தேடி இந்த 7வது கேள்விக்கான விடைய கமெண்ட்ஸ்ல போடுங்க. தரப்பட்டவற்றில் பொய்க்கோளத்தை காண்பிக்கும் அங்கியது. பொய்க்கோளத்தை காண்பிக்கிறது வந்து கொய்யா இலை பூச்சி, தவளை வந்து வராது, கரப்பான் பூச்சி வந்து வராது, கொக்கும் வந்து வராது. அடுத்தது 100 கிலோகிராம் துணிவுடைய பொருள் ஒன்றின் நிறை யாது? இப்ப ஒரு கிலோன்றது உண்மையா 99.8%, 99.8 கிராம். அந்த 99.8 கிராம் தான் ஒரு நியூட்டன். அப்ப நாங்க இப்போ ஒரு சராசரி அளவு திட்டத்தின்படி எத்தனை எடுக்கிறோம்? 100 கிராம் வந்து ஒரு நியூட்டன். அப்ப இந்த 100 இப்ப ஒரு கிலோகிராம் வந்து எத்தனை நியூட்டனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 நியூட்டன். அப்ப இந்த 100 கிலோகிராம் எத்தனையா இருக்கும்? 1000 நியூட்டனா இருக்கும். அப்ப இதுக்கான சரியான விடையா வந்து அமைகிறது 1000 நியூட்டன். அடுத்த, பாறைகள் வானிலையால் அழிவதற்கு காரணமான பௌதிக காரணிகள் அவை. பௌதிக காரணி வந்து பாறைகள் வானிலையால் அழிவு, வீசும் காற்று, சூரிய வெப்பம், பாயும் நீர். இந்த 3 பேர் வந்து ஒரு பௌதிக காரணி. காற்று, சூரியன், நீர். அப்ப இது வந்து என்னது? ஒரு பௌதிக காரணி. இப்ப இந்த வானிலையில ஏற்படுற ஒரு மாற்றம் என்று சொல்லி அமையுது. அப்ப இது வந்து பாயும் நீர், வீசுங்காற்று, சூரிய வெப்பம் 3மே வந்து வரப்போகுது. அப்ப இதற்கான சரியான விடையா வந்து அமைய போறது வந்து மேற்கூறிய யாவும் சரி. மேற்கூறிய யாவும் சரிண்டா இந்த 3 விடையும் சரி என்றதை உறுதிப்படுத்துறதுதான் அந்த மேற்கூறிய யாவும் என்றது. சரியா? ஒளிசக்தி going to மின்சக்தி. இங்கு இடம்பெறும் சக்தி நிலைமாற்றத்தை மேற்கொள்ளும் உபகரணம் எது? ஒளிசக்திய வந்து எது வந்து ஒரு மின்சக்தியா மாட்டுது? மின் மோட்டார் மாட்டுதா? இல்ல. மின் குமிழ்? இல்ல. மின் அழுத்தி? இல்ல. அப்ப என்ன மாத்துது சொல்லுங்க பாப்போம். சூரிய படல். ஆய்வுகூடத்தில் தயாரிக்கப்பட்ட ABCD ஆகிய கரைசல்கள் pH பரிமாணங்கள் தரப்பட்டுள்ள இப்பதார்த்தங்கள் முறையே: கரைசல் A pH 10, கரைசல் B
pH 7, கரைசல் B கரைசல் C pH 3. இந்த 1ல இருந்து 6 வரைக்கும் இல்ல 0ல இருந்து 6 வரைக்கும் 0ல இருந்து 6 வரைக்கும் எங்களுக்கு வந்து அமிலமாகவும் 7 வந்து நடுநிலையாகவும் அடுத்தது 8ல இருந்து 14 வரைக்கும் உங்களுக்கு காரமாகவும் அமைய போகுது. இதை வச்சு நீங்க சொல்லுங்க பாப்போம். முதலாவது வந்து காரம், நடுநிலை, அமிலம். இந்த விட வந்து எதுல அமையுது? இரண்டாவதுல அமையுதா, நாலாவதுல அமையுதா, மூன்றாவதுல அமையுதா? மூன்றுலையுமே இல்ல. எதுல அமையுது? காரம், நடுநிலை, அமிலம் என்பவற்றில் அமையுது. தளவாடியில் தோன்றும் பிம்பத்தின் இயல்பு அல்லாதது எது? பொருள் அளவானது O, மாய பிம்பமும் O, நிமிர்ந்ததும் O. தலைகீழானது இருக்கா? இல்ல. அதுக்கான விடையா வந்து அமைய போறது தலைகீழானது. மூன்றாவது விடை. அடுத்து பிள்ளைகள் கொஞ்சம் சைஸ் கூட்டிட்டு சரிவான நிலங்களில் மண்ணிறைப்பை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை அல்லாது சாய்விற்கு குறுக்கே கல்வெளி அமைத்தல் அது பயன்படுத்துறது. சாய்வான நிலங்களில் காடுகளை அழித்தல் இது பயன்படுத்துறே இல்லை. சமவெளி கோட்டு சால்களை அமைத்தல் இது புக்கிலையும் இருக்கு. காட்டுத்தடை வேலிகளை அமைத்தல் இந்த மூணுமே புக்கில இருக்கு. சரிவான நிலங்களில் காடுகளை அழித்ததன் காரணமாக அந்த ஓடி வர நீரை வந்து பற்றி இழுத்து பிடிச்சிருக்கும் அந்த மண், அப்படியே அரிக்க விடாது. அப்ப அந்த மரங்களை வந்து நாங்க வெட்டும் போது அந்த மண் வந்து ஒன்றோடு ஒன்று பற்றிய தன்மை இல்லாம போய்விடும். அப்ப அந்த பற்றிய தன்மை இல்லாம போக வந்து இலகுவாக வந்து நீர் நல்லா அடிச்சு செல்லப்படுது மண். இது வந்து நீரினால் ஏற்படக்கூடிய ஒரு காரணி. மண்ணரிப்பு என்றால் என்ன? செயல்முறை தொழில்நுட்ப பாடத்துல ஒரு வளமான மண்படை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுதல் மண்ணரிப்புன்னு இருக்கு. அதை விஞ்ஞான புக்கில ஒரு வளமான மண் விலங்குகளாலோ நீரினாலோ காற்றினாலோ கொண்டு செல்லப்படுதல் மண்ணரிப்பு என்ன இருக்கு. இது வந்து நான் சொன்னது வந்து அப்படியே இருக்காது புக்கில, சிறிது மாற்றத்தோட இருக்கு. சரியா? அப்ப இதுல வந்து இந்த மூன்றும் வந்து படம் போட்டு காட்டியிருக்காங்க புக்கில. அப்ப இதுல வந்து சரிவான நிலங்களில் காடுகளை அழித்ததால் மிகச் சிறந்தபடியாக எங்களுக்கு அமையுது. சரியா? அடுத்தது நிலை மின்னேற்றத்தை இனங்காண பயன்படும் உபகரணம் யாது? கைவில்லை வந்து ஒரு சிறிய பொருளை நாங்கள் அறியறதுக்கு பயன்படுத்தப்படுது. அறியறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. மற்றும் இந்த விட்டராசு வந்து ஒன்றும் பயன்படுத்துறது அவங்களோட புக்லையும் இருக்கு, நான் வந்து சொல்ல விரும்பல. அடுத்த வந்து நுணுக்கு காட்டி வந்து பார்க்கறதுக்கு பயன்படுத்துவாங்க நுண்ணங்கிகளை. அடுத்தது பொன்னிலை மின்காட்டி. இந்த பொன்னிலை மின்காட்டி தான் வந்து நிலை மின்னேற்றத்தை இனங்காண பயன்படும் உபகரணமா வந்து அமையுது. சரி, இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு கேள்வியா தரேன். இந்த விட்டராசு என்ற பற்றி உங்களால முடிஞ்ச அளவு ஒரு சின்ன தகவல்களை இந்த கமெண்ட்ஸ்ல நீங்க அந்த முதல் சொன்ன கலிக்கும் இந்த கலிக்கும் கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. சரியா? அடுத்தது இன்னும் 4 கலியோட இந்த பாட் முடிஞ்சு வாங்க ஃபாஸ்டா போ. பின்னத்தில் மேல் பிறப்பிக்க முடியாத சக்தி முதல் எது? சனி எண்ணெய் பிறப்பிக்கலாமா? பிறப்பிக்க முடியாத? பிறப்பிக்க முடியாது. புவி வெப்ப சக்தி பிறப்பிக்கப்படுகின்றது. உயிர் திணிவு பிறப்பிக்கப்படுகின்றது. காற்று சக்தி வந்து பிறப்பிக்கப்படுகின்றது.
ஆனா கனிய எண்ணெய் வந்து மீள் பிறப்பிக்க முடியாத சக்தியில வந்து அடங்குது. பின்வற்றில் குறைபாடுகளுக்கு காரணமாக அமையும் விட்டமின்கள் எது? மாலைக்கண், பீட்டோ புள்ளி. மாலைக்கண்ணும் பீட்டோ புள்ளியும் வந்து விட்டமின் ஏயால நடைபெறுது. இந்த விட்டமின் சியால முரசுகிறைதல், விட்டமின் டியால உங்களுக்கு சூரிய ஒளியின் மூலமா விட்டமின் டி கிடைக்கிறப்படுது. இப்படி பல விடயங்கள் உங்களுக்கு வந்திருக்கு. விட்டமின் சிக்கு வந்து முரசுகிறைதல் வந்து ஸ்கேவின்னு சொல்லுவாங்க. விசை மூலம் மேற்கொள்ள முடியாதது எது? இயங்கும் பொருளின் கதியை மாற்ற முடியும், சுழற்சி திரும்பல் விளைவை ஏற்படுத்தலாம், இயங்கும் பொருளின் திசையை மாற்ற முடியும், இயக்கும் ஒன்றின் தூரத்தை அறியலாம். இந்த 1, 3, 2 இந்த 1, 2, 3 இந்த இவ்வளோத்தையும் வந்து நாங்க வந்து ஒரு இலகுவா வந்து கண்டறியலாம். இப்போ உங்களோட புக்ல வந்து இருக்கு 5 விஷயம் இருக்கு. ஒன்று இயங்கும் பொருள்ன்ற கதியை மாற்றலாம். அது என்னது? நாங்க இப்போ ஒரு சைக்கிள்ல போயிருக்க ஒரு தள்ளுகையும் இழுவையும் மேற்கொள்ளும் போது அந்த கதியை வந்து நாங்க இன்னும் கூட்டலாம். அடுத்தது சுழற்சி திரும்பல் விளைவை ஏற்படுத்தலாம். இப்ப நீங்க ஒரு சைக்கிள்ல போய்கொண்டிருக்கீங்க, உங்களோட தள்ளுகையின் பிரியோகம் காரணமாக நீங்க ஒரு இடத்துல திருப்பலாம். அதே இடத்துல இருந்து திரும்ப இழுக்கிற காரணமாக திரும்ப நீங்க நேர்நிலையும் கொண்டுறலாம். சரியா? அடுத்த இயங்கும் பொருள் என்ற திசையை மாற்ற முடியும். இப்போ ஒரு ஆள் பேட்ஸ்மேன் வந்து பேட்டை வச்சு கொண்டிருக்க, போல போடுறவர் நேர போடுறார். இப்ப இந்த பேட்டில் அடிக்கும் போது அவர் வந்து அந்த திசையை வந்து மாற்ற. அப்ப இதுல வந்து நாங்க திசை பொருளை மாற்ற முடியும். ஆனா இயக்க ஒன்றின் தூரத்தை அறிதல் வந்து எங்களால வர முடியாத காரியம். சரியா? கீழே தரப்பட்டுள்ளவற்றில் நீரில் நன்கு கரையக்கூடியது எது? உப்பு கரையிறதுக்கு நேரம் எடுக்கும், ஆனா நீலத்தூள் இது எல்லாத்தையும் விட வேகமாக கரைந்து விடும். அடுத்தது இந்த கல்வி. இலங்கையில் இல்மனைட் அதிக அளவு காணப்படும் பிரதேசம் என்ன? கண்டியா இல்ல, மாத்தளையா இல்ல, எப்பாவல இல்ல, புல்மட்டை தான் இதுக்கு சரியான விடையாக அமைகின்றது. சரியா? இந்த இல்மனைட்டை வச்சுதான் கண்ணாடிகளை உற்பத்தி செய்றாங்க. சரி, இதோட இந்த பாட்டை முடிச்சு கொள்வோம். அடுத்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு உடனடியாக வரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவர்களுக்கு ஒரு மிக்க நன்றியை தெரிவித்து வச்சுக்கொண்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறும் நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைபையும் ஹைப்பையும் பண்ணி விட்டுட்டு போங்க.